ஐஎன்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜகவை சார்ந்த திரு சதீஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். தமிழகம் தேர்தல் முடிவுகள் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கை பரபரப்பாக எண்ணப்பட்டு தாவேகா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தொகுதியில் கைப்பற்றியதாக வந்திருக்கு. பெரும்பான்மைக்கு 118 தேவை. எப்படி இருக்க போகுது சார் இந்த தேர்தல் முடிவுகள்ன்றது? இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் தாவேகா வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, எங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா எங்களுக்கு திமுக வரக்கூடாது, அதில் ரொம்ப நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஏன்னா இன்னொரு முறை திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தா தமிழ்நாடு தனி நாடாக மாற்றத்துக்கு கூட கேட்பாங்க. தமிழ்நாடை தீவிரவாதிகளோட சொர்க்கபுரியாக கூட மாற்றத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. திமுக பக்கம் திரும்ப போயிருந்தனாக்கா எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காப்பாற்றப்பட்டது யாரிடமிருந்து என்று சொன்னால் திமுகவிடமிருந்தோ, கலைஞர் குடும்பத்திடமிருந்தோ, தீவிரவாத அடிப்படைவாத பிரிவினைவாத அமைப்புகளிடமிருந்து தமிழகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. தமிழக மக்கள் எங்களுக்கு திமுகவே வேணாம்னு இன்னைக்கு ஓட்டு கொடுத்துருக்குறாங்க. அது இரண்டாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. தாவேகாவுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க, அதிமுக கூட்டணி கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவர்களுடைய தீர்மானம் என்னவென்றால் திமுக வரக்கூடாது. ஏன்னா திமுகவால் நிறைய இந்த தடவை ரொம்ப இன்னல்களை மக்கள் அனுபவிச்சிருக்கிறது தான் இந்த ரிசல்ட் காட்டுது. ஆனால் இந்த வேவுங்கிறது 2014 நரேந்திர மோடிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அலை கிடைச்சிது. இந்தியா முழுக்கவே அவர் கிட்டத்தட்ட 380 சீட்டு வெற்றி பெற்று பிரதமர் ஆனார். அதே போல் ஒரு வேவ் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு விஜய்க்கு கிடைச்சிருக்கிறதா தான் நான் கருதுகிறேன். ஏன்னா மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். நிறைய நடிகர்கள் வந்தாலும் இந்த முறை ஒரு இந்த நடிகருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மனதில் பிரதிபலிக்குது. இன்னொன்று, இது வந்து எமோஷ்னல் பிளாக்மெயில். உங்களுக்கு தெரியும், மற்றவங்கெல்லாம் வந்துட்டு வேறு மாதிரி பிரச்சாரம் பண்ணும்போது விஜய் மட்டும் ஒரு எமோஷ்னலான விஷயத்தை தான் முன்னெடுத்து, குழந்தைகள் முதல் வயதானவர்கள் அவர் கொண்டு போனது எமோஷ்னல் பிளாக்மெயில் மாதிரி தான் எடுத்துகிட்டு போனார். குழந்தைகளே நீங்கள் போய் உங்கள் வீட்டில் பேசுங்க அப்படின்னு குழந்தைகள் முதல் அவர் அந்த கடைசி ஒரு 3 நாட்கள் பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி மக்கள் மத்தியில் எடுபட்டிருக்கு. ஆனால் எனக்கு என்னென்னா, எம்எல்ஏனா என்னன்னு தெரியாது, சட்டசபைன்னா என்னன்னு தெரியாது. அதெல்லாம் கற்றுக்கலாம்ல சார் வரக்கூடிய நாட்களில்? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இவங்கெல்லாம் போய் சட்டசபையில் உட்காந்து என்ன பண்ண போகிறாங்களோ, எனக்கு ரொம்ப உண்மையிலே வருத்தமே இதுதான். ஏன்னா முதலமைச்சராக அமர போகிற விஜய்க்கு கூட அடிப்படையில் என்னங்கிறது அரசியல் தெரியாதுன்றதான் என்னோட கருத்து. அடிப்படையிலேயே அரசியல்னா என்ன, அரசமைப்புனா என்ன, கான்ஸ்டியூஷன்னா என்ன, எப்படி நிர்வாகம் பண்ணுறது, இதெல்லாம் அவங்க கூட இருக்காத உள்துறை செயலாளரோ தலைமைச் செயலாளரோ சொல்லிக் கொடுப்பாங்கன்னு வச்சுங்க. இருந்தாலும் இந்த கொள்கை ரீதியாக திமுகவும் விஜயும் ஒரே தட்டில் தான் இருக்கிறாங்க. 2 பேருமே பெரியாரை பின்பற்றக்கூடியவர்கள். அது ஒரு அச்சம் தான் எனக்கு இருக்குதே தவிர, மற்றபடி அவர் ஆட்சி அமைப்பதிலோ இல்லை ஏடிஎம்கே கூட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைப்பதிலோ பெருசாக ஒன்றும் யாருக்கும் ஆட்சேபனை இருக்க போகிறதில்ல. ஒரே ஒரு பிரச்சனை, இந்த கொள்கை விஷயத்தில் இப்போது திமுக ஏன் தமிழ்நாட்டை நாசமாக்குச்சுனாக்கா, அவங்க பாஜகவுடைய மத்திய அரசு கூட ஒற்றுமை இல்லாமல் காரணத்தினாலும், மத்திய அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை நசுக்குவதிலையும் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை இங்கே உருவாக்கினாங்க. பாஜக என்றாலே அது தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு தீய சக்திங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை இங்கே உருவாக்குறது காரணமாக தான் மிகப்பெரிய தோல்வியை அவங்க தழுவிருக்கிறாங்க. ஆனால் விஜய் அந்த இப்போது அறுதி பெரும்பான்மையுடனோ இல்லை கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது அந்த விஷயங்கள் விஜய் கிட்ட இருக்கக்கூடாது என்பது எங்களை மாதிரியான நபர்களோட எதிர்பார்ப்பு. அவர் எப்படி இப்போ ரேவந்த் ரெட்டி வந்து காங்கிரஸ் கட்சியாக இருந்தால் கூட தெலுங்கானாவில் அவருக்கு தேவையானவற்றை மத்திய அரசோடு இணைஞ்சி தேவையானவற்றை பெற்றுக்கொள்கிறாரோ, அதே போல் விஜய் அவர்களும் மத்திய அரசோடு இணைஞ்சி சில விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு தேவையான நலத்திட்டங்களை அவர் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதை விட்டுட்டு திமுக செய்த தவறையே இவர் திரும்பவும் செய்கிறாருன்னு சொன்னால் உண்மையிலேயே திரும்பவும் மக்கள் வந்துட்டு இவரை ஏற்றுக்கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். ஏன்னா விஜய், நீங்கள் ஓட்டு போட்டதற்கு நான் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமே தவிர, ஏண்டா நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன்னு மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் செயல்பாடு இருக்காது என்பது என்னுடைய கருத்து. ஓகே சார். விஜய் அவர்கள் வந்துட்டு ஆட்சியை பிடிக்க போகிறார் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். இந்த பக்கம் திமுக கூட்டணின்றது 3ஆம் இடம் சென்றிருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, 3ஆம் இடம் சென்றதை விட முக்கியம் விடுங்க, முதலமைச்சர் தொகுதியில் முதலமைச்சர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ஒரு கவுன்சிலர் வேட்பாளராக கூட நிற்காத திரு விஎஸ் பாபு அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சரை தோற்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறாருன்னு சொன்னால், அப்போ எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் கொடுத்துருக்கிறார் என்பதற்கு அவருடைய தோல்வி ஒரு முக்கிய ஒரு பங்காக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு வாக்குகள் பின்னாடி ஆரம்பம் முதல்ல கிட்டத்தட்ட 11-12 சுற்று தாண்டினதுக்கு பிறகு கூட இவ்வளவு வாக்குகள் பின்னாடி உள்ள மு.க. ஸ்டாலின் இருக்காருன்னா இதுதான் தமிழ்நாடு. உண்மையிலே தமிழ்நாடுல இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மக்கள் வந்து உங்ககிட்ட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வந்துட்டாங்க. நீங்கள் வெளியே போயிட்டீங்க. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க நான் மத்திய அரசு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், கிடையாது. இன்றைக்கி மக்கள் தான் உங்களை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆக்கிட்டாங்க, நீங்கள் வெளியே போ அப்படிங்கிறத மக்கள் ரொம்ப இதுதான் இப்போது மக்கள் எதிர்பார்த்த ஒன்று. திமுக வரக்கூடாது. அதை உங்களுக்கு தெரிய திமுக 2014 நினைக்கிறேன்
22% வாக்குகள் எடுத்தாங்க 2014. அதுதான் அவங்களுடைய லோயஸ்ட் வாக்கு சதவீதம். இப்போ அந்த முறை அதை விட குறையும். அதை விட இந்த தடவை குறையும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது லோவஸ்ட் சதவீதம்னா என்ன அர்த்தம்? இந்த வாக்கு வங்கி உங்களுக்கு நிரந்தரமான வாக்கு வங்கி. உதயசூரியனுக்கான வாக்கு வங்கி 21%, 22% தான். அதை விட குறைவான வாக்கு வங்கி இந்த தடவை ஏற்படுமோ என்ற ஒரு கண்டிப்பாக ஒரு நிலைமை இன்னைக்கு திமுக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் சென்ற முறையை விட இந்த முறை அதிமுக அதிக தொகுதியில் வெற்றி பெறும் என்ற ஒரு நிலையும் இன்னைக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது மக்கள் முழுமையாகவே திமுகவை நிராகரித்து விட்டு இவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கும் போது அவங்க ஏ கேட்டகரியில் தாவேக்காவையும் பி கேட்டகரியில் என்டிஏ கூட்டணியும் வச்சிருக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, தாவேக்காக்கு சென்ற ஓட்டுகள் கிட்டத்தட்ட 75% ஓட்டுகள் எங்கேருந்து போகுது பார்த்தா திமுக கூட்டணி தான் போயிருக்கு. அவங்க சொன்னாங்க எங்கள் கூட்டணியிருந்து போகாது, எங்களுக்கு வலுவான கூட்டணி, நாங்கள் 21 கட்சி கூட்டணி. அந்த 21 கட்சியோடைய கூட்டணியோடைய ஓட்டுக்களை கபலீகரம் செய்து விட்டார். முக்கியமாக நாம் தமிழர் கட்சியோடைய ஓட்டையும் விசிக ஓட்டையும் இன்னைக்கு விஜய் முழுமையாக, விசிகாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தலித் இனத்தை சார்ந்த இளைஞர்களோட ஓட்டு வங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்துச்சு. இன்னைக்கு ஒட்டுமொத்த பேருமே இன்னைக்கு தாவேக்காக ஓட்டு போட்டுக்கிறாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சி நிறைய இளைஞர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அவர்களும் மாறி இன்னைக்கு இவங்களுக்கு தாவேக்காக ஓட்டு போட்டுக்கிறாங்க தான் இது கருத்து. அப்போ அதிமுகவோட ஓட்டு வங்கி என்பதும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஓட்டு வங்கி என்பதும் குறையவில்லை. ஏன்னா உங்களுக்கு 2024 எலெக்ஷன்ல அதிமுக ஓட்டு வங்கி வந்துட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு 21%. அதே போல 2021 பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 28-30% அவங்க வாக்கு வங்கி இருந்துச்சு. 30% வாக்கு வங்கி இருந்துச்சு. அதே வாக்கு வங்கி தற்போது அவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள் என்டிஏ கூட்டணி. அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்போ என்டிஏ கூட்டணியோட வாக்கு அங்கே போகல. திமுகவுடைய ஒட்டுமொத்த வாக்கும் தான் திமுகவுடைய வாக்குகளே. திமுக பாரம்பரியமாக திமுகவுக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவங்க எல்லாருமே இந்த தடவை தாவேக்காக ஓட்டு போட்டுருக்கிறாங்க. திமுக தான் திமுகவை தோற்கடித்திருக்கிறது. திமுக தொண்டர்கள் தான் திமுகவை தோற்கடித்திருக்கிறார்கள். இதில் மாற்று கருத்து கிடையாது. இரண்டாவது முறையாக தமிழகத்தில் திமுக வெற்றி பெற்றதில்லை அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இந்த முறை 3ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா வரக்கூடிய தேர்தலை எப்படி சந்திக்க போகுது சார்? எப்படி இருக்கும் திராவிட கட்சிகளோட பவர்ன்றது? இல்லை, இதை விட இந்த தேர்தலோட திமுகவோட சகாப்தம் முடிஞ்சுதுங்க. இதற்கு மேலே திமுக என்ற ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்கவே இருக்காது. இது நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், வருகின்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இந்த 2 தேர்தலுமே திமுக உண்மையிலே 0 வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு வெறுப்பு, அவ்வளவு மனக்கசப்பில் மக்கள் இருக்கிறாங்க. அதை வரும் தேர்தலில் அதை பிரதிபலித்து கொண்டே இருக்கும். ஆனால் விஜய் அவர்கள் இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர் மத்திய அரசோடு இணக்கமாக சென்றால் மட்டும்தான் தமிழகத்தில் அவர் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அப்படி இல்லை, ஸ்டாலின் செஞ்சதுதான் இவரும் செய்வார்னு சொன்னாக்கா இவரையும் தூக்கி எறிவதற்கு மக்கள் தயாராகி விடுவார்கள். ஓகே சார். குறிப்பாக வந்துட்டு இளைஞர்கள் வாக்கு கடந்து வயது முடிந்தவர்களோட வாக்குகளும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு போயிருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது. என்னதான் வந்துட்டு திமுக எதிர்ப்பாக இருந்தாலும் அதிமுக மக்கள் தேர்ந்தெடுக்காங்க. ஆனால் திமுகன்றது பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு போக என்னதான் முக்கியமான காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை அதான் சார், இப்போ கடைசி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய. 1, 2வது இங்கே சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது. 2, 3வது குடும்ப ஆட்சி. 4வது பொய் பிரச்சாரம். தமிழகத்திற்கு வர வேண்டிய நலத்திட்டங்களை வரவிடாமல் தடுக்கிறது. பாசிச பாஜக உள்ளே வந்துடும், ஹிந்தி உள்ளே வந்துடும் சொல்லிட்டு கடைசியில் தமிழகத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கிறது. அதுதான் காரணம். நீ வேற ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம் மக்கள்கிட்ட. நீ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே பாசிச பாஜக உள்ளே வந்துடும், ஹிந்தி உள்ளே வந்துடும், மோடி உள்ளே வந்துடுவார், இங்கே சிறுபான்மை விரட்டி அடிக்கப்படுவாங்க, இப்படி இந்த மாதிரி பொய்யான பிரச்சாரத்தை சொல்லி சொல்லி எவ்வளோ நாள் மக்கள் இதை நம்புவாங்க? அப்போது திமுக சொல்வது மொத்தமும் பொய்ன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால தான் இன்னைக்கு சிறுபான்மை வாக்கு கூட இன்னைக்கு திமுகவுக்கு இல்லை. திமுகவுக்கு சிறுபான்மை வாக்கு இருந்ததுன்னா 4 பேர் நிற்க வச்சிருக்கிறாங்க திமுக சின்னத்தில் சிறுபான்மையினரை. அதில் ஒருத்தர் கூட இன்னும் முன்னிலைக்கு வரல. ஜவஹர்லாவாக இருக்கட்டும், நெல்லை முபாரக்காக இருக்கட்டும், தமிழ் மன்சாரியாக இருக்கட்டும், யாருமே இன்னும் முன்னிலைக்கு வரலையே. பெரும்பாலும் விசிகாவுக்கு யார் ஓட்டு போடுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறுபான்மையினர் அதிகமாக ஓட்டு போடுவாங்க. இஸ்லாமிய வாக்கு வங்கி அதிகமாக இருக்கும். இந்த தடவை அதுவும் அவங்களுக்கு போலையே. அப்போ இஸ்லாமியர்களோட வாக்கு வங்கியும் கிறிஸ்தவர்களோட வாக்கு வங்கியும் மொத்தமாகவே இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு போயிட்டு இருந்துச்சு, இப்போ விஜய்க்கு போயிருக்கு. இவ்வளோதான் வித்தியாசம். என்டிஏ கூட்டணிக்கு சமீப காலமாக சிறுபான்மை ஓட்டு கிடையாது, வரல. அதை தனித்து நிற்கும் போதும் சரி, கூட்டணியாக நிற்கும் போதும் சரி இல்லை. அதன் காரணமாகத்தான் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதிமுகவிலும் சரி பாஜகவிலும் சரி ஒருத்தர் கூட சிறுபான்மை வேட்பாளராக நிறுத்தப்படவில்லை. ஏன்னா எப்படி இவங்க ஓட்டு போட போகிறதில்லைன்னு. அப்போ அந்த ஓட்டு வங்கி இவ்வளோ நாள் அறுவடை செய்தது யார்? திமுக. பொய் சொல்லி அவங்களுடைய ஓட்டு வங்கியை அறுவடை செய்தார்கள். நீ பொய் சொல்கிற என்பது இவங்களுக்கு தெரிந்து விட்டது. சிறுபான்மைக்கு தெரிந்து விட்ட காரணத்தால் இது சும்மா எவ்வளோ நாள் தான் இந்த கதையை சொல்லிட்டு பாஜக உள்ள வந்துடும், மோடி உள்ள வந்துடுவார்னு அப்படின்னு அவங்களே ஒரு சலிச்சு போய் தான் தருவ. அவங்களும் சாரையாக இன்னைக்கு இவங்க நம்ம தாவேக்காக்கு வாக்களித்திருக்கிறதா தான் கருதுறோம். தேசிய கட்சியான காங்கிரஸ் வந்துட்டு தமிழகத்தில் மங்கி கொண்டு இருக்கிறது, வாக்கு சதவீதம் குறைஞ்சிட்டு இருக்கு, வளர்ச்சி அடையவில்லை அப்படின்ற பேசக்கூடிய நேரத்தில் விஜய்கள் வந்துட்டு வரும்போது காங்கிரஸ் கட்சி தலைவர்களே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பக்கம் கூட்டணி வைக்கலாம் அப்படின்ட்டு வெளிப்படையாகலாம் பேச்சுக்கெல்லாம் வைத்தாங்க.
அப்படி இருக்கும்போது இப்போ இந்த வாய்ப்பு வந்து தவறு விட்டுருச்சா காங்கிரஸ் இந்த முறையும்? உண்மையிலேயே மிகப்பெரிய தவறை இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் செய்திருக்கிறது. ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக இருந்தார். திமுக இந்த தடவை நமக்கு வேண்டாம், நாம இந்த தடவை தாவேக்காவோட தான் போகணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். ஆனால் இந்த ப. சிதம்பரம் அவர்கள் உள்ள புகுந்து கார்கே கிட்டே சோனியா காந்தி கிட்டே பேசி நமக்கு திமுக கூட்டணி தான் கரெக்டுன்னு சொல்லி பேசி 28 சட்டசபை தொகுதியில் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வாங்கினார். அதுதான் மிகப்பெரிய தவறு. இவங்க கூட்டணியை இவங்க தாவேக்கா கூட வச்சிருந்தாக்கா கணிசமாக உண்மையிலேயே தாவேக்கா இவங்களை 50 தொகுதிக்கு மேலே இவங்க கொடுத்துருப்பாங்க. தாவேக்கா யாருக்கு? காங்கிரஸுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த அலையில் கண்டிப்பாக காங்கிரஸ் 40 தொகுதியிலாவது வெற்றி பெற்று இருக்கும். அதை தவற வெற்றி விட்டது காங்கிரஸ். காரணம் இந்த திமுக தான். திமுக செய்த அதே தான். திரும்ப திரும்ப திமுக என்ன செஞ்சா இவங்களை மிரட்டினே இருந்தாங்க. யார? கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தையாக அவங்களோட மிரட்டலைனாக்கா பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும் சொல்லிட்டு கடைசியில் இவர்களோட எதிர்காலத்தையுமே சேர்ந்து குழி தோண்டி புதைச்சிட்டான். யாரு? திமுக காரன். கம்யூனிஸ்டோட எதிர்காலமும் போயிடுச்சு, காங்கிரஸோட எதிர்காலமும் போயிடுச்சு, விசிகாவோட எதிர்காலமும் போயிடுச்சு. இனி இவர்களால் எந்திரிக்கவே முடியாத அளவிற்கு இன்னைக்கு படு பாதாளத்திற்கு இனி திமுக கூட்டணி சென்று விட்டது. பெரும்பான்மைக்கு 118 தேவைப்படும் பட்சத்தில் விஜய் நாம இந்த நேரத்தில் பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் 100, 108 அந்த ரேஞ்சு தான் இருக்கு. பெரும்பான்மை தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ண இருக்கும் சார்? அடுத்து தமிழக அரசியல் என்ன நடக்க இருக்குது? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என்று தான் நான் கருதுகிறேன். பெரும்பான்மை கிடைக்காமல் இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல ஆட்சியை தமிழகத்தில் கொடுக்க முடியும். அவருக்கு பெரும்பான்மை கிடைத்து விட்டது என்றால் உண்மையிலேயே சொல்கிறேன், அவருக்கு அரசியல் அனுபவம் கிடையாது, அரசியல் அமைப்பு அனுபவம் கிடையாது, நிர்வாக அனுபவம் கிடையாது. அவருடன் அவர் கூட்டணியோட அதிமுக என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை சேர்த்து கொண்டு ஆட்சி அமைத்தால் மட்டுமே அவர் கண்டிப்பாக திமுக பக்கம் போக மாட்டார். ஏன்னா திமுக எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் இந்த கட்சி. அப்போ என்டிஏ கூட்டணியோட பெரும்பான்மை அமைந்தால் கூட அவர் என்டிஏவோடு சேர்வது தான் அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லது. அவர் பெரும்பான்மை கிடைத்தால் கூட அவர் சொன்ன வாக்குப்படி நான் என்னோட அமைச்சரவையில் கூட்டணி அமைச்சரவை நான் அமைப்பேன், அதில் நான் என்னுடைய கூட்டணிக்கு வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன். இப்போ கூட்டணி சேர்த்துக்கும் போது கூட அவருக்கு பலம் வேண்டும் என்று சொன்னால், சட்டசபையில் அவருக்கு ஒரு பலம் வேண்டும் என்று சொன்னால் கூட்டணி வைத்துக் கொள்வது அவருக்கு நல்லது. இப்போ அவர் மேஜிக் நம்பர் 1118 வந்துட்டாருன்னு வச்சுக்கலாம், மீதி இருக்கக்கூடியவங்க கட்டாயமாக எதிர்கட்சியாக இருப்பாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது அவரால் நிம்மதியாக ஆட்சி செய்ய முடியாது. அப்போ யாரோ ஒருத்தர் கூட அவர் கண்டிப்பாக சார்பாக தான் போகணும். அப்படி என்டிஏவை அவர் சார்பாக போகும்போது அவர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுபிஷமாக ஆட்சியை 5 வருடம் முடிப்பார். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த 5 வருட ஆட்சி என்பது அவருக்கு உண்மையிலேயே மிகவும் தொல்லை தரக்கூடிய ஆட்சியாக, மிகவும் ஒரு கவலைக்குரிய ஆட்சியாக, எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாத ஆட்சியாக. ஏன்னா உங்களுக்கு தெரியும், யாருமே விஜயால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எல்லாருமே அவசர கதியில் இந்த தொகுதி இவங்கன்னு சொல்லிட்டு முழுமையாக ஆராயாமல், அவங்களுடைய பின்புலத்தை முழுமையாக ஆராயாமல், அவங்களுடைய குற்ற பின்னணியை முழுமையாக ஆராயாமல் தான் இன்றைக்கி 234 233 தொகுதியிலுமே அவர் வேட்பாளர் நிறுத்தியிருக்காரு. அந்த எந்தெந்த வேட்பாளர்கள் விலை போவார்கள் என்று தெரியாது. இப்போது உங்களுக்கு நிறைய ஸ்டேட்டில் நடந்திருக்கு. 1/3 இப்போ கிட்டத்தட்ட 100 எம்எல்ஏ இருக்காங்கன்னா அதில் 60 எம்எல்ஏ கட்சி தாவி விட்டார்கள் என்றால் விஜய் கிடையாது. திமுக மாதிரி அதிமுக மாதிரியோ நான் கடைசி வரை அதிமுக எம்எல்ஏ தான், நான் கடைசி வரை திமுக தான் எம்எல்ஏ தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தாவேக்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டாக்கா அது சந்தேகம் தான். ஏன்னா நிறைய பேர் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்க, நீங்கள் மன்றத்தில் இருக்கிறவனுக்கே சீட்டு கொடுத்துருந்தா கூட அவன் நிலை தடுமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நிறைய பேர் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்க, நிறைய பேர் புதியவர்கள், அரசியலுக்கு புதியவர்கள், மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்க நிறைய பேர். இவர்கள் மாறினால் அது விஜய்க்கு சாதகமாக முடியாது, பாதகமாக முடியாது. ஏன்னா விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இணைந்து பேசுவோம். தகவல் கொடுத்தமைக்கு நன்றி.